இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் நீங்களும் கோதுமை மாவு போட்டு ஈஸியாக உங்களுக்கு செய்யலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 கப் கோதுமை மாவு எடுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துடுங்க. லைட்டாக அந்த வாசனை வர்றது வரைக்கும் அந்த கோதுமை மாவை நீங்கள் வறுத்து விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நல்லா வாசனை வந்த பிறகு நம்ம அதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். பொறுமையாக இந்த மாவை நீங்கள் கலந்து விடுங்க. கட்டிகள் இருந்தால் உடைச்சி விட்டு பொறுமையாக இந்த கோதுமை மாவு வந்து நீங்கள் கலந்து விட்டால் தான் புட்டு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கட்டிகள் இல்லாதவ உடைச்சி விட்டு அதை நல்லா நான் கலந்து எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களும் கலந்து எடுக்கணும். அப்போ தான் கோதுமை புட்டு சூப்பராக வரும். இப்போ மாவை நம்ம உதிரியாக நல்லா கலந்து எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து புட்டு செய்கிற அந்த பாத்திரத்தில் நம்ம புட்டு செஞ்சிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு தேங்காய் போடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போடலாம். அப்புறமா மாவு ஆட் பண்ணலாம். இப்படி 3 டைம்ஸாக தேங்காயும் அந்த இதுவும் போட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். புட்டுக்குழல்லே நீங்கள் வச்சு வேக வைக்கலாம், இல்லை இட்லி பாத்திரத்தில் வச்சும் நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கீழே உள்ள பாத்திரம் தண்ணி நல்லா கொதிச்சு வருது. அதுக்கு மேலே அந்த குழலை வச்சுட்டு பாருங்கள். இப்போ நல்லா ஆவி வரும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸுக்குள்ளே ஆவி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி ஆவி வந்த பிறகு தான், ஆவி வந்த உடனே எடுக்காமல் 2 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் எடுங்க. இப்போ நான் அந்த குழல்லேருந்து வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள். புட்டு சூப்பராக கோதுமை மாவு போட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.